கத்தி என்பது இரு பக்கம் உள்ள கூர்மையானது. அது எந்த பக்கமும் அந்த கத்தி வெட்டும் என்பதை அவர்கள் காலத்தால் அறிவார்கள். நேற்றைய தினம் இன்னை எந்த வகையிலாவது விட்டுவிட வேண்டும் என்ற வகையிலே காவல்துறையால் கைது செய்யப்பட்டு திருச்செந்தூர் கோர்ட்டிலே ஜாமீன் வழங்கப்பட்டு அந்த ஜாமீன் வழங்கின்ற வகையிலே 20 ஜாமீனிலே வெளிவந்திருக்கின்றேன். எனக்கு 10 நாட்கள் ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் தினந்தோறும் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதை செய்திருக்கின்றோம். எனக்கு ஒரு சந்தோஷம் என்று சொன்னால், எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு லண்டனுக்கு சென்றிருக்கின்றார்கள். லண்டனுக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு மகிழ்ச்சியான மனநிறைவோடு இன்றைக்கு லண்டனுக்கு செல்கின்றார்கள். அவரை சந்தித்து வழி அனுப்ப முடியவில்லை என்ற ஒரே ஏக்கம்தான் எனக்கு இருக்கின்றது. போதும். அது தலைமையில் கேட்டு எங்களுடைய வழக்கறிஞர்களுடைய எல்லாரும் ஆய்வு செய்து அதற்கான வழிகாட்டுதலோடு நடவடிக்கை எடுக்கும். இது திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த வகையிலாவது வீழ்த்தி விடலாம் என்று கனவு காண்கின்ற வகையிலே இன்றைக்கு காவல்துறையை வைத்து விளையாடலாம் என்று நினைக்கின்றார்கள். கத்தி என்பது இரு பக்கம் உள்ள கூர்மையானது. அது எந்த பக்கமும் அந்த கத்தி வெட்டும் என்பதை அவர்கள் காலத்தால் அறிவார்கள். அவர் அன்றைக்கு பாரதிய ஜனதாவை கண்டு அஞ்சுகின்ற சூழ்நிலையில் தான் இருக்கின்றார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒவ்வொன்றாக மிரட்டி விடலாம், அழித்து விடலாம் என்று கனவு காணுகின்றார். அந்த கனவு பலிக்காது. தளபதி ஸ்டாலின் From politics to spirituality, from cinema to crime, one network connects the Tamil world. This is UTamil.